தெரியாம உறங்கிட்டேனே. கோயில்ல மணி அடிச்சது கூட கேட்கலையே. லேட்டி சுபி அபி எலும்புங்கட்டி மக்களே, நெட்டவலிக்கனே வளகாப்பு கண்டியலாட்டி கேரி ஏற்கனவே நேரம் விட்டு எலும்புங்கட்டி போவோம். ஏமா லேசாதனமா விடிஞ்சிருக்கு, நாங்க கொஞ்சம் கழிச்சு வாரோம்மா, நீ வேணா போ. இப்பமே ராத்திரி 12-1 மணி வரைக்கும் செல்போனில் விளையாடிட்டு இப்ப காலையில விடிஞ்சது கூட தெரியாம கிடந்து உறங்கி அழுவ. ஏடி சீக்கிரம் முழிச்சு கிளம்பி வாருங்க, நான் போறேன். ஏமா சத்தம் படாம போமா, நாங்க எழும்புனது அங்க நேரம் வாரோம். ஒவ்வொரு வீட்லயும் பொம்பளை பிள்ளைன்னு இருக்க வீடு என்ன அழகா இருக்கும். இந்த வீட்டுல ஒத்தைக்குதான் இந்த குட்டியில் இப்படி கிடந்து உறங்கிட்டு கிடக்காளுவ. அந்த லட்சுமிக்கு மோவெல்லாம் காலையிலேயே எழும்பி எவ்வளவு வேலை செய்யா. சே என்ன தட்டி அம்மா 5 நிமிஷம் உறங்கலான்னு பார்த்தா இவ போடிய சத்தத்துல உறக்கமே வரமாட்டேங்க குட்டி. சரி வாட்டி எலும்பு, நம்மளும் போவோம். நெட்டவலி 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 நேரெல்லாம் வெளுத்தாச்சு, எலும்பு நெட்டவலி, பைய பார்த்து எலும்பு. ஏன் பத்திராளி அக்கா, ராத்திரி முழுக்க உறக்கமே வரலக்கா. லேசா இப்பதான் கண்ணை சந்தேகம் பார்த்துடுங்க, கொஞ்ச நேரம் கூட உறங்கட்டாக்கா. மணி 6 விட்டு பத்தியா. இனி நீ பைய எலும்பி கிளம்புனாதானமா ஃபங்க்ஷனுக்கு சரியா இருக்கும். நான் போய் ஓரவஞ்சனி ரங்கநாயகி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன் என்ன. சரிக்கா. பார்த்து பத்திரமா எலும்பு, அவசரப்பட்டு ஒன்று எலும்பி கீழே எதுவும் விழுந்துடாதம்மா. நீங்க சொல்லியதும் சரிதான்க்கா, பார்த்து மெதுவாவே எழும்பி. என்னதோ நினைச்சுக்கிட்டு வந்தே மறந்து போச்சே. ஏன் நெட்டவல்லி வாழைக்காப்பு வாங்கின சாதனங்கள்லாம் எங்க இருக்கு? எல்லாத்தையும் எடுத்து அங்க முன்னால கொண்டு போய் வச்சிருக்கேன். இப்ப வைக்கலனா பிறகு நேரங்கட்ட நேரத்துல அதை காணையில இதை காணையிலன்னு இருக்கும். எல்லாத்தையும் கொண்டு வச்சிரட்டா, எங்க இருக்குன்னு சொல்லு. ஏக்கா நீங்க நேரத்தையும் வச்சுட்டு போனிய கண்டியலா, அதே இடத்துலதான் இருக்கும், பார்த்துடுங்க. பிறகு நான் அந்த நம்ம லட்சுமி இருக்கா கண்டியா, அவள்கிட்ட தான் 7 சைஸ் பண்டம் செய்யறதுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தேன் பார்த்துக்க. பாவம் அங்கங்க கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காளே, இது நம்ம எழுப்பல உதவுன மாதிரி இருக்கும் பத்தியா. அவள்கிட்டையும் பண்டம் எல்லாம் கொண்டு வந்துட்டாளான்னு போய் கேட்டுட்டு வந்துடுறேன். ஏக்கா அந்த லட்சுமி மூலம் ஏதோ 5-6 பார்சல் எல்லாம் கொண்டு வந்து காலில் வச்சுட்டு போனதாட்டு சொன்னாளுவக்கா, அது அப்போ பண்டமா? அப்போ அங்கே தான் இருக்கும் எல்லாத்தையும். அப்போ நீங்கள் பிரித்து பார்த்து அரேஞ்ச் பண்ணிருங்கக்கா. இவ்வளோ நாளும் ஃபங்க்ஷன் எப்போ வரோன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு வந்த உடனே எலும்பி கிளம்புறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊர்ல யாருக்கு எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஒரு நாளுக்கு முன்னாலேயே போய் நின்று எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்துக்கிட்டு வருவானி. இப்போ உனக்கு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாள் எலும்பி இருக்கவே முடிய மாட்டேங்குது. என்ன செய்ய நெட்டவல்லி, இப்படிதான் இருக்கும். பைய எலும்பு, நான் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். நேற்றுக்கு அவ்வளோ தூரம் எல்லார்கிட்டையும் நேரத்தே வந்துருங்கன்னு சொல்லி விட்ட பிறக்கும் ஒருத்தையிலையும் காணையில. எல்லா வேலையும் நம்ம ஒத்தைக்கு எப்படித்தான் செய்ய முடியும்? எல்லாரையும் கூப்பிடுவோம். அடி பூங்கொடி தேன்மொழி புறப்பட்டு வாங்கடி, சீமந்தம் போடணும் நெட்டவல்லிக்கு, புது பூச்சரம் கோர்க்கணும் தோரணம் கட்டணும், சீமந்தம் போடணும் நெட்டவல்லிக்கு. நம்ம கொலசாமி சாயலில வந்து பிறப்பானே பியார புள்ள, நம்ம கொலங்காக்கும் தாய போல பொண்ணு பிறந்தாலும் யோகா புள்ள, கொலையோட வாழையும் குருத்தான தென்னையும் கொண்டாந்து கட்டுங்க வாசலில. ஏன் பொம்பளைகளா, வளகாப்பு வீட்டில் அவ்வளோ வேலை கிடக்கு, நீங்கள் என்னத்துக்கு ரோட்டில் நின்று சும்மா பாடிட்டு கிடக்குறிய? கொஞ்சம் உள்ள போய் வேலையெல்லாம் பார்க்கலாம்ல. ஏ தாத்தா, எல்லா பொம்பளைகளும் வேலை செய்யறதுக்கு தான் வந்திருக்கேவ. பியாசாம உள்ள ஒரு இடத்துல போய் இருங்க. ஆ என்னது பேராண்டி சொன்னா? இட்லியும் காப்பியும் ரெடியா விட்டோ, நான் உள்ள போறேன். லேய் பெரிய வீட்டு அப்படி எல்லாம் பேசக்கூடாது தாத்தா, உள்ள போங்க. போய் அதை எங்கேயாவது பேசாம இருங்க தாத்தா. அவரை பிடிச்சு மெதுவா உள்ள கொண்டு போய் இருத்துல. என் கைய பிடிச்சு மெதுவா கூட்டிட்டு போப்பா, கண்ணெல்லாம் வர வர தெரியவே மாட்டேங்குது. சரி வாங்க போவோம். மக்கா தாத்தாயை கொண்டு உள்ள விட்டுட்டு வாழை மரத்தெல்லாம் எடுத்து கட்டுங்க. பூவெல்லாம் வந்திருக்கோம், உள்ள கொண்டு வந்து தட்டுங்க மக்கா. இப்ப எல்லா பிள்ளைகளும் வந்துருவாங்க, அந்த பிள்ளைகிட்ட ஒவ்வொரு வேலையா செய்ய சொல்லலாம். இந்த பெரிய ஆளும் ஒன்னையும் காணையில கண்டியலாக்கா. எல்லாரும் ராத்திரி சாதனம் எல்லாம் வாங்கிட்டு பிந்தி இல்லையாக்கா வந்தாவ. இப்ப இனி எல்லாரும் ஒன்னொன்னா வருவாவ, நம்ம போய் வேலையெல்லாம் பார்ப்போம். பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் போகாத ஃபங்க்ஷனே கிடையாது. எத்தனையோ ஃபங்க்ஷனில் போய் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சோறெல்லாம் பையில அள்ளிட்டும் வந்து தின்றுருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஃபங்க்ஷன் எடுக்கும்போது என்ன மாதிரி பயமாக இருக்குது. காலையிலேயே கிளம்பி ரெடி ஆகுதுக்கு என்ன வருத்தமாக இருக்குவோம்மா. நல்ல காலம் அந்த பத்திரக்காளியக்காலம் அவிய பிள்ளைகளை மட்டும் இல்லைன்னு வைங்களாம், நான் ஒரு வழியாக இருப்பேம்மா. ஏன் நெட்டவல்லி, நான் உன்னை வந்து எழுப்பி விட்டு 1/2 மணிக்கூர் ஆச்சு. வேறு எல்லாரும் கிளம்பி வந்துட்டாவ. போய் மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு வா. நீ சீக்கிரம் கிளம்பி வந்தாதானமா ஃபங்க்ஷன் எல்லாம் ஆரம்பிக்க முடியும். அது ஒன்றும் இல்லைக்கா, ராத்திரி 12-1 மணி வரைக்கும் உறக்கமே வராமல் பரண்டு படுத்தேன் பார்த்துக்கிடுங்க. இப்போ காலையில் தான் லேசாக எழுபோல உறக்கம் வந்து அதுக்கடையில் நீங்கள் வந்து எழுப்பி விட்டுட்டிய. சரி நான் பைய போய் குளிச்சுட்டு எடுத்துட்டு வாரேன். வா ரங்கநாயகி, பிள்ளைகளெல்லாம் வந்திருப்பாள்வ. ஆளுக்கு ஒரு வேலையா செய்ய சொல்லுவோம், வா போவோம். நெட்டவல்லி குளிச்சுட்டு வரட்டு.
ஏக்கா அந்த மேக்கப் எல்லாம் போடுறதுக்கு ஆளோட வர சொன்னீங்களா? மூஞ்சில எழுபோல கலர் பவுடர் போடுறதுக்கும் இந்த லிப்ஸ்டிக்க போடுறதுக்கும் என்னத்துக்குமா ஒருக்கா 10,000 ரூபாய் கொடுத்து ஆளோட வர சொல்லணும். உனே கல்யாணத்துக்கே இந்த அபி சுபி பூமாரி கண்ணகி எல்லாரும் தானே மேக்கப் போட்டு விட்டாவ. எவ்வளவு அழகா நின்று எல்லாரும் சொன்னாவ நீ நல்ல அழகா இருந்தான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையிலேயே வச்சு மேக்கப் போட சொல்லுவோம். அன்னை கடையில ஒரு மேக்கப் பாக்ஸ் வாங்கியிருந்தில்ல, அந்த பாக்ஸ் எடுத்து கட்டில வை நெட்டவள்ளி. நான் அந்த சுபி எல்லாரையும் இங்க வர சொல்லி. சரிக்கா சீக்கிரம் வர சொல்லிருங்கண்ணா. பிறகு அவ்வளோ கிளம்பி அவசரத்துல எனக்கு ஏனோ தானோன்னு மேக்கப் போட்டு விட்டு பேர் வாழ்வ. சரி நெட்டவள்ளி, பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாம். நீ போய் குளிச்சு கரையாரு. வா ரங்கநாயகி, ஃபங்க்ஷனுக்கு தேவையான சாதனங்கள் எல்லாத்தையும் தனித்தனி பாத்திரத்துல எடுத்து வைப்போம். ஏக்கா பாத்திரத்துல சாதனத்தை எடுத்து வைக்கணும்னு சொல்லுதியே, இந்த ட்ரே ஒண்ணுமே கிடையாதோ? ஏட்டி இதுல வச்ச நெட்டவள்ளி அக்காளுக்கு ஃபங்க்ஷன் எடுக்க போறாவ. ஏட்டி வந்ததும் வராததும் அங்க நின்னு கதையாட்டி விட்டுட்டு நிக்கிறிய, எவ்வளவு வேலை கிடக்குது. நெட்டவள்ளி இப்ப குளிச்சிட்டு வந்திருப்பா, நீங்க 3 வாரம் அங்க போய் மேக்கப் போட்டு விடுங்க அவளுக்கு. எம்மா நெட்டவள்ளி அக்காளுக்கு மேக்கப் போடாதுக்கா, அதான் மேக்கப் செட்டு வாங்கி கொடுத்துருக்கல, அவியலே போட சொல்லுமா. இப்ப எல்லாம் அவிய நல்லா அழகா தானே மேக்கப் எல்லாம் போட்டுட்டு வராவ. ஏடி மேக்கப் செட்டை வச்சு மூஞ்சிய மட்டும் தாட்டி மேக்கப் பண்ண முடியும். போய் அந்த அக்காளுக்கு சீலை எல்லாம் கட்டி கொடுங்கட்டி போங்கட்டி. ரங்கநாயகி சொப்பன சுந்தரி, அந்த பண்டங்கள் எல்லாம் எடுத்து தனித்தனி பாத்திரங்கள்ல வைங்க. அந்த அக்காளுக்கு எவ்வளவுதான் மேக்கப் பண்ணி விட்டாலும் அந்த அக்காளுக்கு பிடிக்கவே பிடிக்காது பாத்துக்க. அவியலுக்கு மேக்கப் முடிச்சிட்டு தான் நம்மளுக்கு வீட்டுல போய் கிளம்பி வரணும். என்னவே இவ்வளவு எல்லாம் நிக்காளவ? ஸ்னேகாளுக்கு அம்மையே வந்திருக்கியாவ. ஸ்னேகால ஒட்டே காணேல. இவள்கிட்ட பைய கேட்டு பாப்பமா இல்ல வேண்டாமா? எப்படி ஆரம்பிக்கிறது? இந்த சுரேஷ் பையல வேற காணேல. லேடி என்னடி ஆச்சு இவனுக்கு? அங்க போறான் இங்க வாரான், ஒன்னையும் சொல்ல மாட்டேங்க. சரி கொஞ்ச நேரம் கூட பொறுத்திருந்து பாப்போம். அவ வரலனா இவள்கிட்ட கேட்கலாம். லேடி சுபி பாவம் இந்த பையன் கக்கூசுக்கு வழி தெரியாம தான் இப்படி இப்படி நிக்காம போல இருக்கு. சொல்லி கொடுப்பமா. லே நீ வீட்டுக்கு போயிட்டு வரியானா வா, நான் உங்க அம்மைட்ட சொல்லலாம். ஆஹா இவ்ளோ நம்ம கக்கூசுக்கு வழி தெரியாம நிக்கிறது மாதிரி இல்ல நினைச்சிட்டாளுவ. என்னத்தையாவது சொல்லி சமாளிப்போம். இல்ல மக்கா சுபி, இந்த சுரேஷ் பை என் கூட வந்தாங்கண்டியா, அந்த பையன் எங்கேயோ போயிட்டான். அவனை தான் காணாம தேடிட்டு இருக்கேன். நீங்க அவனை கண்டியாளா? சுரேஷ் பையன் வெளிய வாழை கொலையில கட்டிட்டு நின்னா, நீ அங்க போய் பாரு. எம்மா அந்த முண்டக்கண்ணி வேற இங்கேயா நின்னா? கொஞ்ச நேரத்துல நம்ம மானத்தை வாங்க பார்த்தாளுவ. நல்ல வேளை சுரேஷுக்கு பேர சொல்லி தப்பிச்சோம். என்னை தாலாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தங்கத்தேராட்டம் வருவாளோ. லூசு 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 மாதிரி எப்ப பார்த்தாலும் பாடிக்கிட்டே தெரியும். இல்லையே மாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளோ. அம்மா என்ன எலவையோ தின்னுட்டு கீழே போட்டிருக்காளுவம்மா, வலிக்கு நான் விழுந்தேனே. ஏடி ஏதோ ஒரு சத்தம் கேட்டு ஒரே கேட்டா. நல்ல காலம் எவ்வளவுமே பார்க்கல. இவன் தான் ஒருவேளை கீழே விழுந்திருப்பானோ? கொஞ்சம் பொறு கொல்லு சொல்லி கேட்கிறதே. லூசு கீழே விழுந்து எழும்பி ஒண்ணும் தெரியாதது மாதிரி போகு பாரு. நெட்டவள்ளி அக்கா, ஏ நெட்டவள்ளி அக்கா உள்ள வரலாமா? வாங்க மக்கா, உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏ நெட்டவள்ளி ஆண்டி, இங்க தம்பி பாப்பாவா இருக்கு. தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ பிறந்த பிறகுதான் தெரியும். ஐயா என் கூட விளையாடுறதுக்கு எனக்கு ஒரு தம்பி பாப்பா பிறக்க போறான். லே தம்பி, உங்க அம்மா வெளியே ஒன்ன தேடிட்டு இருக்காவ, நீ இங்க வந்து நிக்கியா? ஐயோ எங்க அம்மா தேடிட்டா நிக்கியாவ. நெட்டவள்ளி ஆண்டி நான் போறேன், உங்களை வந்து பாக்கேன நான் போறேன். அக்கா ஃபங்க்ஷன் இருக்கு மக்கா, சாப்பிட்டுட்டு போங்க என்ன? ஏன் நெட்டவள்ளி அக்கா உங்களுக்கு மேக்கப் பண்ணக்கு எங்களை வர சொன்னாவ. சரி மக்கா, இன்னைக்கு கேமராமேன் எல்லாம் கூப்பிட்டுருக்கு, போட்டோ எடுப்பாவ பத்துக்க. இந்த போட்டோல நான் சூப்பரா இருக்கணும், அந்த அளவுக்கு எனக்கு நல்ல அழகா மேக்கப் போடுங்க என்ன? ஏக்கா நீங்க சும்மாவே அழகுதானக்கா. சரி மக்கா, மேக்கப் ஆரம்பிங்க. லேட்டி சுபி அந்த பட்டு சீலையை எடுத்துட்டு வாட்டி அக்காளு கட்டி விடுவோம். அக்கா நீங்க எப்பயும் போல கட்டிட்டு நில்லுங்க, நாங்க ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வாரோம். அக்கா இந்த சீலையே பொறவு தான் கட்டணுமா பாத்துக்க, அந்த கல்யாண சீலையை தான் எடுத்து கட்ட சொன்னாவ. ஐயா நெட்டவள்ளி 3 பேர் உனக்கு அலங்காரம் பண்ணதுக்கு தானே வந்தாளுவ, இன்னும் கொண்ட எதுவும் கெட்டாம இருக்கியா? ஏக்கா அதான் நம்மளே வந்துட்டோம்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்தே அவளுக்கு அலங்காரத்தை பண்ணிடுவோம். ஏ ரங்கநாயகி, நெட்டவள்ளிக்கு இந்த அலங்காரம் நல்லா இருக்குவா போதுமா பார்த்து சொல்லு. நல்லா கட்டி விட்டுருக்கோங்க்கா, போதும் நமக்கு இனி போமா. இந்த பிள்ளைல நீ தலையெல்லாம் வாரி கட்டிக்கிட்டு வரட்டு. ஏ சுபி அந்த சாரி என்னது நீ கையிலேயே எடுத்து வச்சுட்டு நிக்கியா, அது அங்க வை, அது புறவு கட்டலாம். இப்ப நீங்க சீக்கிரமா தலையெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு முகத்துக்கு மேக்கப் போட்டு சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க மக்கா. சுபி நான் வீட்டுல போய் குளிச்சிட்டு துணியெல்லாம் மாத்திட்டு வரேன், சீக்கிரம் அலங்காரத்தை பண்ணிட்டு வந்துருங்க நமக்கா. சரிம்மா கிளம்புங்க, காத்து வரட்டு. பாத்தியலாக்கா அந்த பிள்ளைகள நம்மள விரட்டி விடியாளுவ. ஏ அபி, என்னத்துக்கு நீ உங்க அம்மா எல்லாத்தையும் விரட்டி விட்டா? அவியெல்லாம் நின்று அழகா மேக்கப் போட்டு விட்டுருப்பாவல்ல.
அப்ப நாங்க போறோம். அவையிலே கூப்பிட்டு நீங்க மேக்கப்ப போடுங்க. ஐயா வேண்டாமக்கா, மூஞ்சில எல்லாம் பவுடர் அப்படியே அப்பி விட்டுருவாவ. நீங்களே நின்று அழகா மேக்கப்ப போட்டு விடுங்க. அக்கா நீங்க கட்டில இருப்பீங்களா? உங்களுக்கு அழகா கொண்ட கட்டி விட்டுறேன். லேடி மக்கா நெட்டவெளிய ரெடி பண்ணி விட்டுச்சீங்களா? ரெடி பண்ணியாச்சு. இனி பூ தான் வைக்கணும். நான் கூட்டிட்டு வரோம். ஏக்கா வாங்க போமா. நீரை மாத நிலவே வா வா, நடைபோடு மெதுவா மெதுவா. இடி பாட்டு பாடிட்டு நிக்கிறிய, வீட்ல போய் சீக்கிரம் Dress மாத்திட்டு வாருங்கடி. ஐயா ஆமா, நம்ம இன்னும் கிளம்பவே இல்ல மக்கா, வாருங்க போவோம்.